ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. ரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக 84வது மாதாந்திர சிறப்பு கூட்டம் இனிதே தொடங்க இருக்கின்றது. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சிறப்பு அழைப்பாளரையும் வருகை புரிந்து சிறப்பு கருத்துக்கள் எல்லாம் ஒவ்வொரு மாதமும் பதிவு செய்து கொண்டு வருகின்றார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த 84வது மாதாந்திர கூட்டத்திற்கு தலைமை டாக்டர் பொன்னியாசாமி ஐயா அவர்கள் தலைமை தாங்கி விழாவினுடைய முன்னிலையாக லட்சுமி நாராயண ஐயா அவர்கள், குணகர ஐயா அவர்கள்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்து சிறப்பு செய்திருக்கின்றார்கள். சிறப்பு பேச்சாளர்களாக நம்முடைய தொட்டியம் பெரியசாமி ஐயா அவர்கள், மணிமுருகேசன் ஐயா அவர்கள், சௌரிராஜன் ஐயா அவர்கள், சின்ன ஐயர் ஐயா அவர்கள், துரைசாமி ஐயா அவர்கள், பழனிசாமி ஐயா அவர்கள், பாலு என்கின்ற முருகேசன் ஐயா அவர்கள் மற்றும் நானும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு கருத்துக்களையும் பதிவு செய்ய இருக்கின்றேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த 84வது மாதாந்திர கருத்தரங்க கூட்டத்திற்கு முதல் பேச்சாளராக எங்கள் அறிவகத்தினுடைய பொருளாளர், மூத்த அனுபவமிக்கவர் உயர் திரு தொட்டியம் பெரியசாமி ஐயா அவர்கள் இன்றைய கருத்துக்களில் நெட்டெடுக்கு மூலமாக பலன் சொல்லக்கூடிய வழிமுறைகளும் சூட்சம முறைகளை பற்றியும் சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். ஐயா அவர்களை இப்பொழுது பேச வருமாறு வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவா மகேஸ்வரா, குரு ஜாதா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வந்திருக்கின்ற அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும், இச்சங்கத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும், செயலாளர் லோனாளன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் உள்ளவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இங்கே பலரும் பல தலைப்புகளிலே சிறப்பாக உரையாற்ற இருக்கிறார்கள். அந்த வகையிலே நானும் எனக்கு தெரிந்த ஒரு சில ஜோதிட கருத்துக்களை தங்கள் முன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். அதற்கு முன்பாக ஜோதி என்ற குருபதியும் வெள்ளி நீழலும் ஜொலிக்கின்ற கதிர்மதி சேயும் கணக்கனும் பாம்பும் ஆதி என்ற ராசி 12க்குள்ளே அடக்கி வைத்தார் ஆயன் தானும் வாதி என்ற ஞானியம் பலவாறாக வையகத்தில் பூட்டி வைத்தார் வரிசையாக. இவற்றையெல்லாம் ஜென்மனுக்கு சாதகமாக எடுத்துக்காட்டி சமர்த்தாக பலன் சொல்வதுதான் ஜோதிடம் என்று சொன்னார். எந்த தானத்திற்கு பலன் சொல்ல வேண்டும் என்றாலும் அந்த தானத்தை அன்னோர் லக்கினமாக கொண்டு பந்தித்த ஓரையாதிபதி 12 ராசிகளில் இருந்த தன்மை கொண்டு சிந்தித்து பலன்களை எல்லாம் செப்பிடுவாய் குருவின் கடாச்சாரத்திலே என்று சொன்னார். அந்த வகையிலே என்னுடைய குருநாதரை வணங்கி எனக்கு தெரிந்த ஒரு சில ஜோதிட கருத்துக்களை தங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். நான் 3 தலைப்புகளிலே உரையாற்றுவேன். முதலாவதாக நெட்டெடுப்பு ஜோதிடம், இரண்டாவதாக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, மூன்றாவதாக உதாரண ஜாதகம். முதலாவதாக நெட்டெடுப்பு ஜோதிடம். இன்றைக்கு நான் நெட்டெடுப்பு ஜோதிடத்திலே எதை எடுத்துக்கொள்ளலாம் என்று இருக்கின்றேன் என்றால், என்னுடைய நண்பரும் குருநாதருமாகிய கரூர் சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் சென்ற மாதம் வந்து இறைவனடி சேர்ந்து விட்டார். அவருடைய கருத்துக்களை தான் நான் நெட்டெடுப்பு ஜோதிடமாக உங்களுக்கு நான் சொல்ல இருக்கின்றேன். ஒன்று, 10 10க்கு 10 10க்கு 10 மதிக்கு கோணமேற மன்னனாவான். இது ஏதோ ஒரு சாதாரணமாக விஷயம் கிடையாதுங்க. அத்தனையும் ஜோதிடத்துக்கு பொருந்துவது. ஒரு ஜாதகத்திலே 10ஆம் இடம், அதுக்கு 10ஆம் இடம், லக்னாதிபதிக்கு 10ஆம் இடம், இந்த மூன்றும் கேந்திர திரிகோணங்களில் இருந்து விட்டால் அவனுக்கு சிறப்பான யோகம் தரும்.
அதுக்கு ஒரு உதாரண ஜாதகத்தை சொல்லிக்கிட்டே தொடங்குறான். ஒரு மீன லக்கணம், மீன லக்கணத்திலே சந்திரன், 4ஆம் இடத்திலே குரு, 5ஆம் இடத்திலே புதன். இப்போ மீன லக்கணத்துக்கு 10ஆம் இடம் யார்? தனுசு, குரு. அவரு கேந்திரத்தில் இருக்கார். 10ஆம் இடம் என்ன? தனுசு. அந்த 10ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம் என்ன? கன்னி. அது புதன் கேந்திர திரிகோணத்தில் இருக்கார். லக்னாதிபதி யாரு? குரு. அவர் இருக்கு 10ஆம் இடம் எது? லக்னம். அவரும் குருவே. இவ்வாறு ஒரு ஜாதகத்தில் அவங்க சிறந்த வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறார்கள். அப்போ அவர் சொன்ன விதி எவ்வளவு துல்லியமாக பொருந்தி வருகிறது பாருங்கள். அதான் சொன்னாங்க, 10 10க்கு 10 10க்கு 10 மதிக்கு கோணம் மேற மன்னனாவான்னார். அடுத்த விதி பொதுவாக பாலகாதிபதி என்று உங்களுக்கு தெரியும். சரலக்கணத்திற்கு பாலகாதிபதி 11, ஸ்திரத்திற்கு 9 பாதகம், உபயத்திற்கு 11 பாதகம். தெரிஞ்ச விஷயம். அதை நாம் எப்படி கையாளுவோம் என்பதுதான் முக்கியம். உதாரணமாக மேசலக்கணம், மேசலக்கணத்திற்கு 11ஆம் இடம் கும்பம், பாதகஸ்தானம். இப்போ இந்த பாதகஸ்தானத்தில் குரு இருக்காருன்னு வச்சுக்கிறோம். குரு நல்லவர், வல்லவர். 11ஆம் இடத்தில் எந்த கிரகம் இருந்து திசை புத்தி நடத்தினாலும் சிறப்பான பலனை தரும் சொல்கிறோம். ஆனால் அந்த குருவும் பாதகத்தை செய்வார். என்ன பாதகத்தை செய்வார்? அவருடைய காரக தத்துவம். ஒன்று, பணம் முடங்கும். இரண்டாவது, பணம் கொடுத்தால் திருப்பி வராது. மூன்றாவது, ஜாமீன் கையெழுத்து போட்டினா நீ யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டினா நீ தான் கட்டணும். நான்காவதாக, சீட்டு போட்டினா அந்த சீட்டு பணம் திரும்பி வராது. அடுத்ததாக, ஷேர் மார்க்கெட்டில் பங்கு போட்டினா அந்த ஷேர் மார்க்கெட்டு குறைஞ்சி போயிடும். பணம் சம்பந்தமான விஷயம். இது கண்டிப்பாக நடக்கும் அந்த கால திசையிலே. அதுக்கு ஒரு விதிவிலக்கு. எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் ஆட்சி பெற்ற வீட்டில் இருக்கின்ற கிரகங்கள், ஆட்சி பெற்ற கிரகங்களும் சுயசாரம் பெற்ற கிரகங்களும் கெடுக்காது. இப்போ மேசலக்கணத்திற்கு 11ஆம் வீடு கும்பம். அந்த கும்பத்திலே குருவினுடைய நட்சத்திரம் இருக்கிறது. அந்த நட்சத்திரத்தில் குரு இருந்தால் நிச்சயமாக இந்த பலன் நடக்காது, நல்ல பலனே நடக்கும். ஆனால் அதுவே செவ்வாய் பார்த்துச்சுன்னு வச்சுக்க அந்த குருவை, கண்டிப்பாக பணம் திருட்டு போகும். பணம் கொடுத்த வகையிலே வராது, தகராறு ஏற்படும். ஏன்னா மேச லக்கணத்துக்கு 8 ஆதிபத்தியம் அவருக்கு இருக்கு. அந்த குரு, அந்த செவ்வாய் குருவை பார்க்கும்போது பண விஷயத்தில் பிரச்சனை. அதுவே ராகு பார்க்குறாருன்னு வச்சுங்க, பணம் காணாமல் போகும். ஷேர் மார்க்கெட்டில் போட்ட பங்கு அவ்வளவுதான், காற்றோடு காற்றா போயிடும். அடுத்த கருத்து, இதே குரு 9ஆம் இடம் பாதகஸ்தானத்தில் இருந்தால் என்ன பண்ணும்? சிம்ம லக்கணத்திற்கும் விருச்சிக லக்கணத்துக்கு கெடுக்காது. ஆனால் ரிஷப லக்கணத்திற்கும் கும்ப லக்கணத்திற்கும் கண்டிப்பாகவே பாதகத்தை செய்யும்.
அது தகப்பனார் வழியிலே. அடுத்தாவில் பாதகஸ்தானம் 7வது உபயஸ்தானம். உதாரணமாக சொல்கிறோம், கன்னி லக்னம். அந்த லக்னத்துக்கு 7ல் குரு ஆட்சி பெற்றிருக்கார். இப்போ பாதகம் செய்யுமா ஆட்சி வீட்டை செய்யுமாங்கிறது ஒரு ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கணும். நீங்கள் சிறப்பான பலனை தரும், திருமண வாழ்வு சிறப்பாக இருக்கும், மனைவி நன்றாக வருவாள். ஆனால் சனியோ அல்லது செவ்வாயோ பார்த்து விட்டால் சிக்கல், அப்படியே அந்த பலன் மாறிடும். இவ்வாறுலாம் நீங்கள் ஜோதிடம் எடுக்கணும். அடுத்தாப்புல சுக்கிரன். சுக்கிரன் அதே மேச லக்னம் எடுத்துக்கிறோம். மேச லக்னத்தில் சுக்கிரன் 11ல் பாதகஸ்தானத்தில் இருக்கார். அப்போ சுக்கிரனுடைய காரகத்துவத்தை பார்க்குறோம். 1, வீட்டில் இருக்கின்ற நகை அடமானம் போகும். பட்டு சேலை லாண்டரிக்கு போட்டுனா கிழிச்சு கொண்டாந்து கொடுப்பேன். பெண்களால் அவமானம் வரும். அடுத்தாற்போல் வண்டி வாகனங்கள் அடிக்கடி ரிப்பேர் வைக்கும். இந்த பாதகஸ்தானத்தில் இருக்கின்ற சுக்கிரனை செவ்வாய் பார்த்து விட்டால் பெண்களால் பிரச்சனை வந்துடும். இதே பாதகஸ்தானத்தில் இருக்கின்ற சுக்கிரனை குரு பார்த்து விட்டால், ராகு கேதுக்கள் பார்த்து விட்டால் என்றால் கண்டிப்பாக நகை அடமானம் வைத்த நகையானது மூழ்கி போகும். அதே போல் 9ஆம் இடம் பாதகஸ்தானமாக சுக்கிரனுக்கு வருதுன்னு வச்சுங்க. இது ரிஷபலக்கணத்துக்கு கெடுக்காது, கும்பலக்கணத்துக்கு கெடுக்காது. ஆனால் சிம்ம லக்கணத்திற்கும் விருச்சிக லக்கணத்திற்கும் கண்டிப்பாக 9ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் அது பாதிப்பை உண்டு பண்ணும். அதுக்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டு சொல்கிறேங்க. அதுங்க ஒரு கன்னி லக்கணம், 4ஆம் இடத்திலே செவ்வாய், சந்திரன், கேது. 7ஆம் இடத்துல சுக்கிரன், 8ஆம் இடத்திலே சூரியன், புதன், 9ஆம் இடத்திலே குருவும் சனியும், 10ல் ராகு. இப்போ 7ல் சுக்கிரன் அவருக்கு ஆட்சி பெற்றிருக்கு. குடும்பஸ்தானாதிபதி மற்றும் பாக்கியாதிபதியாகிய சுக்கிரன் உச்சம் பெற்று நல்ல நிலையில் இருக்கார். ஆகவே மனைவி வசதி வாய்ப்பாக வரணும். பையன் டாக்டரு, அப்போ டாக்டர் படித்த பையன் அவனுக்கு உயர்ந்த இடத்திலே நிச்சயதார்த்தம் ஏற்பட்டது. திருமணமெல்லாம் நிச்சயதார்த்தத்தில் நிறைய பேர் வந்திருந்தாங்க. மறுநாள் ஒரு 10 பேர் இவரை தேடிட்டு வந்தாங்க. ஏய்யா நேற்றே நிச்சயதார்த்தம் நடந்து போச்சு, இன்றைக்கே அவர் ஏன்னு கேட்டான். அவன் சொன்னான், இதுக்காக வரல, ஓம்பவன் என் பொண்ணு கூட சேர்ந்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்து போட்டா கிட்டெல்லாம் எடுத்து கல்யாணம் திருமணம்லாம் செய்து கொள்கிறேன் ஆசை வார்த்தை கட்டி இவ்வளவுலாம் நடந்துட்டாயான்னா. அப்போ தான் அவனுக்கே தூக்கி போட்டது, நம்ம பையன் இப்படி பண்ணிட்டானேன்ட்டு. காரணம் அந்த 7ஆம் இடத்தில் இருக்கின்ற செவ்வாய், 7ஆம் இடத்தில் இருக்கின்ற சுக்கிரனை தனுசுல இருக்கிற செவ்வாய் 4ஆம் பார்வையாக, 8 குடையவன் ஆச்சுங்களா, 4ஆம் பார்வையாக பயத்தார் கெட்ட பேரை ஏற்படுத்தி விட்டது.
இது போல் வந்து நம்ம எடுக்கணும். அடுத்தாப்புல புதன். ஒரு ஜாதகத்திலே புதன் வந்து இதே பாதக ஸ்தானத்தில் இருக்கான்னு வச்சுக்கிறோம். அந்த பாதக ஸ்தானத்தில் இருக்கின்ற புதன் என்ன செய்யணும்னா, வீட்டில் இருக்கிற பாண்டு பத்திரம் காணாமல் போவோம் அல்லது கிழிஞ்சு போவோம். படிக்கிற பையனாக இருக்குன்னு வச்சுக்க, மார்க் ஷீட்டை தொலைச்சிட்டு வந்துடுவேன். கம்ப்யூட்டர் லேப்டாப் வச்சானா அது ரிப்பேர் ஆகும். அந்த 11ஆம் இடத்தில் இருக்கின்ற புதனோடு ராகுவோ கேதுவோ சேர்ந்துச்சுன்னு வச்சுங்க, குறுக்கு வழியில் எப்படி பாஸ் பண்ணலான்னு நினைப்பான். பெரியவர்களாக இருந்தால் குறுக்கு வழியிலே வந்து பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு பார்ப்பாங்க. இவன் பிட்டடிப்பான். நல்லா படிக்கிற பையலாக இருந்தால் இவன் எழுதி பிட்டு எழுதி அடுத்தவனுக்கு கொடுப்பான். இதே போல் மூதையை மீதிக்கு எடுத்துங்க. அடுத்ததாக சனி. சனி பகவான் 11ஆம் அதிபதியாக வந்தால் என்ன செய்வார்? வேலையாள் சொன்ன பேச்சு கேட்க மாட்டான், வேலையை விட்டு நின்றுவான். அடுத்ததாக வீட்டில் வந்து வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, மோட்டாரு இது இருந்தால் காயில் போயிடும். அடுத்தவள இந்த பாதகஸ்தானத்தில் ராகு கேதுகள் இருந்தால் என்ன பண்ணும்? தோல்வியாதி ஏற்படும். இவ்வாறு இருந்து நீங்கள் பாவத்துக்கு பாவம் எடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். உட்கார்ப்பா, இந்த போயிடலாம் உட்கார வந்து. சரி, இப்போ பாதக அதே போல் வந்து சூரியனுக்கு செவ்வாய்க்கு சந்திரனுக்கு எடுத்துங்க. அடுத்தது அவர் சொல்லுகின்ற கருத்துக்களில் முக்கியமான அருமையான கருத்து, மட்டும் பாவம் எடுக்கணும். இப்போ நீங்கள்லாம் தர்ம கர்மாதிபதி யோகம்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கெல்லாம். அதாவது கொச்சையாக சொல்லணும்னா 9 கூடையவரும் 10 கூடையவரும் சேர்ந்திருந்தால் அதுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம். தர்மனும் கர்மனும் சேர்ந்திருந்தாலும் பார்த்து கொண்டாலும் மாறி நின்னாலும் 9 கூடையர் 9ல் இருந்தும் 10 கூடையர் 10ல் இருந்தாலும் தர்ம கர்மாதி யோகம். இப்போ 4 சொல்லிட்டான். இப்போ தர்ம கர்மாதிபதி யோகத்திற்கு 4 கருத்து சொன்னோம். 1 9 கூடையர் 9லும் 10 கூடையர் 10ல் இருந்தாலும் தர்ம கர்மாதிபதி யோகம். 9 கூடையவரும் 10 கூடையவரும் மாறி இருந்தாலும் பரிவர்த்தனை அடைந்தாலும் தர்ம கர்மாதிபதி யோகம். நேர் நின்று பார்த்து கொண்டாலும் தர்ம கர்மாதிபதி யோகம். கூடி கேந்திர கோணங்களில் இருந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம். இப்போ உதாரணம் சொல்கிறோம். தனுசு லக்கணம் 9 கூடையவர் யாருங்க? சூரியன். 10 கூடையவர் புதன். இந்த இருவரும் சேர்ந்து 9 கூடைய சூரியனும் 10 கூடைய புதனும் சேர்ந்து கேந்திரங்களில் இருந்தால் சிறப்பான யோகம். எங்கள் நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு இந்த 9 10 சூடி லக்கணத்திலே இருந்துட்டார். அவங்க அப்பா வந்து 6 ஏக்கர் நிலம் சம்பாரித்து கொடுத்துட்டு போனார் இவருக்கு பங்கு. இவர் 18 ஏக்கர் சம்பாரிச்சிட்டாரு. வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், ஊரில் மதிப்பு மரியாதை அத்தனை இருக்கு. எந்த கொடுத்தது? இந்த தர்ம கர்மாதிபதி யோகம். ஆனால் அவர் நம்ப மாட்டார் தர்ம கர்மாதிபதி யோகத்தை. இப்போ லக்கணத்துக்கு மட்டும் பார்த்தோம். இப்போ 2ஆவது இடத்துக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் எப்படி எடுப்பீங்க? கொடுத்தாக சிம்ம லக்கணம் எடுத்துக்கிறீங்க. சிம்ம லக்கணத்துக்கு 2 கூடையவர் யாரு? 2 கன்னி. கன்னிக்கு 9 கூடையவர் யாருங்க? சுக்கிரன். 10 கூடையவர் புதன்.
இந்த 9, 10 சேர்ந்திருந்தால் படிக்கின்ற மாணவனாக இருந்தால் கல்வி சிறப்பாக அமையும். வகுப்பிலே முன்னேற்றம் அடைய, வகுப்பிலே முதல் பரிசு வாங்குவான். தந்தைக்கு பெரியவங்களுக்கு இந்த தர்ம கர்மாதியோட பணப்புழக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். பேச்சாளர்களாக சிறந்த பேச்சு, வக்கீலாக இருந்தாலும் ஆசிரியராக இருந்தாலும் சிறப்பாக செயலாற்றுவார்கள். நீங்கள் எந்த உங்கள் ஜாதகத்தையும் எடுத்துங்க, நீங்கள் வேறு ஜாதகத்தில் எடுக்க வேண்டாம். நான் சொல்கிற கருத்து 100க்கு 101% கரெக்டாக இருக்கும். நீ மறுக்கிறதுக்கெல்லாம் முடியாது. முதலே சொல்லிட்டேன், இந்த தர்ம கர்மாதிபதி வேலை செய்யலைன்னா அது காரணம் 8 குடையவருடைய சேர்க்கை இருக்கணும். அஷ்டமாதிபதி சம்பந்தம் ஏற்பட்டால் தர்ம கர்மாதிபதி யோகம் அவ்வளோ சிறப்பாக இருக்காது. ராகு கேதுகள் சேர்ந்துச்சுன்னா அது பாதி நாள் கழித்து தான் அந்த வேலை செய்யும். மூன்றாவதாக 3ஆம் இடத்துக்கு தர்ம கர்மாதி யோகம் ஏற்பட்டால் என்ன? படிக்கின்றவனா போட்டி பந்தயங்களே விளையாட்டுகளில் பரிசு பெறுவான். இதுவே சுய முன்னேற்றத்தால் வாழ்க்கையில் நடத்துவான். சுய முன்னேற்றத்தால் வாழ்க்கையில் முன்னேறுவார்கள். துலா லக்னம்னு வச்சுக்கிறோம். 9 கூடையவர் யாருங்க? துலா லக்னத்துக்கு 3ஆம் இடத்துக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் பார்க்குறோம். முரளி ஐயா ஜாதகத்தில் இருக்கு, அவரே கண்டுபிடிச்சு சொல்லுவார்னு நினைக்கிறேன். எப்படி கண்டுபிடிக்கிட்டோம் பார்ப்போம். இன்னும் உங்கள் ஜாதகத்திலே சரிங்க, 9ஆம் இடத்து அதிபதி 10ல், அதை ஏற்றுக்க முடியாது. 9 குடையவன் 9ல், 10 குடையவன் 10ல் இருந்தால் தர்ம கர்மாதி யோகம். உங்களுக்கு தர்ம கர்மாதி யோகம் என்பது சுக்கிரனாலும் அந்த செவ்வாயாலும் குருவாலும் ஏற்பட்டிருக்கு. அது எப்படின்னு கண்டுபிடிக்கணும் நீங்கள்? பார்வை. அப்போ தர்ம அது எத்தனை வீட்டுக்கு தர்ம யோகம்? சரி, அப்படி இருக்கிறார். 10 குடைய உங்களுக்கு 10ஆம் வீட்டுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்பட்டிருக்கு. அதனால தான் எங்கே போனாலும் தலைவர் பதவி இருக்குது. அதையும் விளக்கமாக சொல்கிறேன். 10ஆம் இடம் துலா லக்னத்துக்கு 10 குடையவர் 10 எதுங்க? கடகம். கடகத்துக்கு 9 குடையவர் யாருங்க? குரு. கடகத்துக்கு 10 குடையவர் யாருங்க? செவ்வா. நீரும் பார்த்துக்கிச்சா? அப்போ 10க்கு 9, 10 சேர்த்துருக்கிற காரணத்தினால் தலைவர் எங்கே போனாலும் தலைவரே. எதுக்கு கேட்டுனா, நான் எந்த குருநாதர்கிட்ட பழகிறவர்களே எனக்கு இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் தெரியாது. அவருடைய பழக்கத்தின் காரணத்தான் என் ஜாதகத்தில் இருக்கு அந்த தர்ம கர்மாதிபதி யோகம். இப்போ ஏன்னா நானும் துலா லக்னம். துலா லக்னத்திற்கு 3ஆம் இடத்துக்கு 9 கோடியர் 10 குடையர் சேர்ந்து 7ல் இருக்கிற காரணத்தினால என்னுடைய சுய முன்னேற்றத்தால் வாழ்க்கையில் முன்னேறினேன். நான் வேலைக்கு சேர்ந்ததிலிருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறது எத்தனையும் 10 பைசா கொடுத்ததில்ல. அப்போ அந்த தர்ம கர்மாதிபதியும் எவ்வளோ யோகம். அது 7ஆம் இடத்தில் இருந்த காரணத்தினால் மனைவியால் யோகம். இப்படி இந்த யோகம்லாம் ஒரு காலமும் பங்கமே பட்டது கிடையாதுங்க வாழ்க்கையில். 4ஆம் இடத்திற்கு 9, 10 சேர்ந்து அதை 4ஆம் இடத்துக்கு தர்ம கர்மாதிபதி யோகம். என் குருநாதர் ஜாதகத்தை எடுத்துக்கிறோம். அவர் ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்திற்கு அவர் ஜாதகத்தை சொல்லிடுறேன். தர்ம கர்மாதிபதி யோகத்துக்காக புதனும் சுக்கிரனும் 10ல் இருக்காங்க. செவ்வாயின் 4ஆம் இடத்துல இருக்காங்க. இப்போ நான் 4ஆம் இடத்துக்கு 9, 10 சேர்ந்துருச்சுன்னு சொல்லியிருக்கேன். தர்ம கர்மாதிபதி யோகம். 4ஆம் இடம் சிம்மத்திற்கு 9 குடையவர் யாருங்க? செவ்வாய். ஆச்சுங்களா? 4ஆம் இடம் சிம்மம், அதுக்கு 9 குடையவர் யாருங்க? செவ்வாய். அதுக்கு 10 குடையவர் யாருங்க? சுக்கிரன். அப்போ
இந்த சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கு. சுக்கிரன் வந்து கும்பத்தில் இருக்காரு. இந்த செவ்வாய் சிம்பத்தில் இருக்கு. நேர் பார்த்துக்கிட்டதுனால 4ஆம் இடத்துக்கு 9 பத்தி யோகம் அவருக்கு வந்தது. அதான் வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் அத்தனை இருக்கு. அதே போல இவர் தானம் பண்ணாரு. டிவிஎஸ் பிட்டி தானம் பண்ணாரு. ஒருத்தர்கிட்ட நிலத்தை தானம் கொடுத்தாரு. வீடு கட்டல. பசுமாடு தானம் கொடுத்தாரு. அப்ப இந்த 4ஆம் இடத்துக்கு 9 10 பாருங்க எவ்வளவு அருமையா வேலை செய்யுது. பக்கத்துல கோயில். அதே போல அவர் ஜாதகத்தில் 5ஆம் இடத்துக்கு 9 10 இருக்குது. 5ஆம் இடம் கன்னி, அதுக்கு 9 10 யாருங்க? சுக்கிரன் புதன் சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்க காரணம் கேந்திரத்தில் இருக்கால. குல தெய்வத்தினுடைய அருள் உண்டு. அவ்வாறு இருக்கின்ற குல தெய்வம் பேசும். அதே போல 6ஆம் இடத்துல 9 10 சேர்ந்துருந்தா போட்டி தேர்வில் வெற்றி பெறுவாங்க. என் ஜாதகத்தில் 6ஆம் இடத்துக்கு 9 10 நேருக்கு நேரு. 6ஆம் இடம் எதுங்க? மீனம். மீனத்துக்கு 9 10 யாருங்க? செவ்வாயும் குரு நேர் பார்த்துக்கிட்டாங்க. ஆகவே போட்டித் தேர்விலே வெற்றி பெற்றேன் சர்வீஸ் கமிஷனில். 7ஆம் இடத்துக்கு 9 10 பேர் இருக்காருங்க. கூட்டு தொழிலில் வெற்றி, மனைவியால் வருமானம், தேர்தலிலே வெற்றி. சரி, 8ஆம் இடத்துக்கு 9 10 இறந்த பின்பு வந்து பெருமை அடைவார்கள். 9ஆம் இடத்துக்கு 9 10 10ஆம் இடத்துக்கு 9 10 சிறப்பான யோகம். 10ஆம் இடத்துக்கு 9 10 என்னதுங்க? தேர்தலில் வெற்றி. 10ஆம் இடத்துக்கு சொன்ன ஐயா கவனிச்சிங்க. தேர்தலில் வெற்றி, ப்ரமோஷன், அதாவது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே செல்வார்கள். இப்படி ஒவ்வொரு பாவத்துக்கும் எடுத்துக்கிறோம். 12 பாவத்துக்கு எடுத்துங்க. அடுத்த ஒரு 4 முத்தான கருத்துக்கள். 1, விருச்சிகத்தில் சனி இருந்து அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் செவ்வாய் 6 8 12 இருந்து கோச்சாரத்திலே செவ்வாய் விருச்சிகத்தில் இருக்கின்ற சனியை தொடுகின்ற காலத்திலே இவர் ஒரு நாளாவது போலீஸ் காவல்துறை அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கோ நீதிமன்றத்திலே போய் கையெழுத்து போட்டு வருவார். அடுத்ததாக நீங்கள் ஜோசியம் பார்க்குறீங்க. 2 பேரும் உங்ககிட்ட ஜோசியம் பார்க்க வர்றாங்க. ஒரு ஆளுக்கு பார்த்து முடிச்சிட்டீங்க. இன்னொரு ஆள் கேட்குறாரு, ஐயா நான் ஜாதகம் எதுவும் கொண்டு வரல, எனக்கு ஜாதகம் இல்லை, எனக்கு ஜோசியம் சொல்லுங்கிறாரு. ஒன்றும் நீங்கள் கவலையே படாதீங்க. வந்திருக்காரு பாருங்க, அவர் நீங்கள் பார்த்தவரோட மூத்தவராக இருந்தால் 11ஆம் இடத்தை எடுத்துங்க, பார்த்தவருடையாக இளையவராக இருந்தால் 3ஆம் இடத்தை எடுத்துங்க. இதை வச்சு ஜோசியம் சொல்லுங்க, ஜோசியம் கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக பாவம் டு பாவம் பார்க்கணும். ஒரு ஜாதகனுக்கு 11ஆம் இடத்தினுடைய திசா புத்தி நடந்துச்சுன்னா அவன் வந்து வண்டி வாகனம் அடிபடும். ஆனால் அந்த 11ஆம் இடத்து அதிபதி 6 8 12 போய் மறைஞ்சிருக்கணும். 11ஆம் இடம் சிறப்பான யோகா, எல்லா நன்மையும் செய்றீங்களே. காரணம் வந்து 4ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் 11ஆம் இடம். அவ பாவம் பார்க்கணும். 4ஆம் இடத்துக்கு 8 கூடவர் யாருங்க? 11. அந்த 11க்கு வீடு கொடுத்த கிரகம், அவர் ஆட்சி பெற்ற கிரகமாக இருந்தாலும் நடக்காது. வீடு கொடுத்த கிரகமாக இருந்தால் 6 8 12 போய் நின்னா வண்டி வாங்கினது ஆக்சிடென்ட் ஆகும். அதே போல் லக்கணத்துக்கு 6 8 கூடியவர் சேர்ந்து 4ஆம் இடத்தில் இருந்தால் வண்டி வாங்கினா அதில் வில்லங்க இருக்கும். அடுத்ததாக ஒரு ஜாதகத்திலே 10ஆம் இடத்தை எடுத்துக்கிறோம். தொழில் அதே லக்கணமாக வச்சுக்க. தொழிலை பார்க்கணுமா, வந்த ஆளுக்கு தொழிலை பார்க்கணுமா 10ஆம் இடத்துல லக்கணமாக வச்சுக்க.
10க்கு 8 கூடியவருடைய திசை நடந்தால் வேலை போகும், அல்லது வேலையில் மாறுதலாகி வேற பக்கம் போகும். 6 கூடிய திசையானா நிறைய கடன் வாங்கிடலாம் தொழிலில். அப்போ 10ஆம் இடத்துக்கு 6 கூடியவனை பார்க்கணும். கடகலக்கணமாக இருக்குன்னு வச்சுக்க. கடகலக்கணத்துக்கு 10 கூடியவர் யாருங்க? மேசங்களா? அந்த மேசத்துக்கு 8 கூடியவர் யாருன்னு பார்க்கணுங்க. செவ்வாய். கண்டிப்பாக நடக்கும். மேசத்துக்கு 8 கூடியவர் வந்து கடகலக்கணத்துக்கு யோகக்காரர் இல்லை, கண்டிப்பாக அந்த சமயத்தில் அவர் வந்து கடன் வாங்குவார், அல்லது வேலையில் வேற ப்ரொமோஷன் ஆகி போவார். அடுத்தது, எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் 5ஆம் இடத்தில் ராகு இருக்காருன்னு வச்சுங்க. அந்த 5ஆம் இடத்தில் ராகு இருந்து 5ஆம் இடத்துக்குரிய ஒரு 6, 8, 12 போயிருந்தா அந்த பையனால், இவருக்கு பிறக்கின்ற பையனால் இவருக்கு எந்த விதமான பிரயோசனம் இல்லை. பையன் சொன்னபடி கேட்க மாட்டான். அதுவே வந்து அந்த ராகுவை செவ்வாய் நேராக நின்று பார்த்துட்டான்னு வச்சுக்க, அந்த பையனாலே இவருக்கு ஆபத்து. அடுத்ததாக, எந்த ஒரு ஜாதகமாக இருந்து 12 கூடிய 2ல் இருந்துக்கணும், நல்ல நிலையில் இருக்கணும். 12 கூடிய 2 இருந்து 2 கூடியவனு கேந்திர கோணத்தில் இருந்தால் செலவு பற்றி கவலைப்பட மாட்டான், ஜாலியாக செலவு பண்ணுவான், சாப்பிடுவார். ஆனால் 2 கூடியவர் 2லே இருந்து இந்த 12 கூட நீசம் பெற்றுட்டா வர கஞ்சனாக இருப்பான். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 20 கருத்து சொல்லியிருக்கேன். இதை விட அருமையான ஒருத்தன் வாழ்க்கையில் எவ்வளவு காசு சம்பாதிப்பான், எந்த திசையில் அவனுக்கு பணம் வரும், எந்த திசையில் பணத்தை செலவழிப்பான், யார் மூலம் பணம் வரும், யார் மூலமாக பணத்தை செலவழிப்பான், துல்லியமாக கணக்கெடுக்குங்க ஜாதகத்தில். நீ எந்த, நான் சொல்ல போகிறது மொத்தம் வந்து 27 பாடல். இந்த 27 பாடலில் இதுவரையிலும் தவறுனதே கிடையாது. அதான் சொன்னாரு, நாடெல்லாம் சென்னல் விளையினும், நதிகளெல்லாம் நவமணிகள் கொளிக்கணும், காடெல்லாம் ஆடையே பூக்கினும், ககனமே மும்மாறி பொழியினும், ஆடலும் புரியும் அம்பலவாணன் அவரவர்க்கு அமைத்ததன்றி, வீடெல்லாம் புரண்டு உருண்டு அழுதாலும் விதிக்கு மேல் வராது தங்கமேனார். ஜாதகத்தில் எந்த அமைப்பு, எந்த காலத்தில் காசு சம்பாதிக்கணும், எந்த காலத்தில் வாழ்ந்த அமைப்பு இருந்தால் அது நடந்தே தீரும். அஷ்டமாதிபதி திசை நடந்தால் கண்டிப்பாக துன்பத்தை அனுபவிச்சே தீர்வ, அவமானப்பட்டே தீர்வ. அதுலேருந்து எவன் தப்ப முடியாது. அதனால தான் அந்த பாட்டை சொன்னார். இப்போ உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்க, 2 கூடையவன் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்க, அல்லது உங்கள் சொந்தக்காரங்க ஜாதகம்னாலும் எடுத்து வச்சுக்க. அப்போ ஒரு ஜாதகனுக்கு காசு வரணும்னா 2 கூடையவர், 11 கூடையவர், 1 கூடையவர், லக்னாதிபதி தொடர்பு, இது முக்கியம். இது 3 இருந்தால் எனக்கு காசு வந்துடுமா சார்? 10ஆம் அதிபதி தொழில் இருந்தால் தானே நல்லா இருக்கும். 3ஆம் அதிபதி உழைப்பாச்ச, அதெல்லாம் இருக்கு. 10ஆம் அதிபதி நன்றாகனே கடுமையாக உழைப்பை, 2ஆம் அதிபதி நீசமாகி போட்டால் நீ சம்பாதிக்கிற காசெல்லாம் நிற்காது. முதல் அதை பாருங்க, உரைத்திடும் ஜனனம் வாக்குக்கோள் லாபக்கோளு கூடி திரைத்திடும் ஓர் ராசியில் கூடி நின்றால் திரவியவானாம். முதல் கருத்து. லக்னாதிபதி 2 கூடியவர், 11 கூடியவர், இந்த 3ம் கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் அவன் நல்ல திரவியவான். மாற்று கருத்து இருக்க முடியாது. நீ எந்த ஜாதகம் வேணாலும் பார்த்துக்க. அடுத்தது, வருத்த
11 வாக்குக்கோளும் வலிய 11 பொறுத்த ஆட்சி உச்சம் பெற்றிருக்கும் பொன்னுடையானே. வீட்டில் எப்பொழுதும் காசு ஸ்டாக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது 2 11 சேர்ந்து 11ஆம் இடத்தில் இருந்தாலும் இந்த 2 பேரில் யார் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் அவனுக்கு காசு குறைவு இல்லாமல் பேங்க்கில் டெபாசிட் போல் இவன் வீட்டில் இருக்கான். அடுத்தது பொன்னணையாய் ஜனனம் வாக்குக்கோள் பொழிந்த 11 கோளும் நன்னயமாய் லக்கணத்தில் சேர்ந்திடில் திரவியனாம். 2 குடையவனும் 11 குடையவனும் லக்னாதிபதியோடு சேர்ந்து லக்கணத்தில் இருந்தாலும் அவன் காசு உள்ளவன். இந்த விதிகள்லாம் எழுதி வச்சுட்டு பாருங்க. வர்றவனுக்கு நேராக நெட் எடுப்புங்கிறது இதுதானுங்க. வந்த உடனே பாருங்க, எடுத்த உடனே நீ இதுதான். அடுத்தாப்புல என்ன சொல்றேன், நீ அவன் எவ்வளோ காசு வச்சிருப்பான், வீட்டில் வச்சிருப்பாங்கிறதையும் சொல்லலாம். அடுத்தது சொன்னதோர் கோள்களில் 2 நட்பாய் இருக்கின் தென்னவன் பகை நட்பாய் திரவியம் தேடுவானேனா. 2 கோள் நட்பு பெற்றிருந்தாவே போதுங்க, போட்டி போட்டுக்கிட்டு பணம் சம்பாதிப்பானா. தேடிய லக்கினேசன் திருவன் தன் வாக்கில் நிற்க நீடிய பலவானாகில் நிதி நிச்சேபங்கள் நிறைய உண்டாம்னா. யாருங்க? லக்னாதிபதி 2ல் போய் நின்னா காசு பணம் நிறைய தேடும், நிதி நிச்சேபங்கள் நிறைய உண்டுன்னா. அடுத்தாவுல சொன்னார், வாரேறு கோளும் சிறிய கோளும் வாக்கிலில் நிற்க வாக்கிற்குடவோன் ஏறிய பிளமாக ஆட்சி உச்சம் பெற்றில் இருப்பின் பேருள்ள மரணகாலம் மட்டும் பிசகாது பாக்கியங்கள் வாரும் தீங்கில்லை என்றில் வல்லமை உள்ளவர் உரைத்தாரே. இந்த பாடலுக்கு விளக்கம் பாருங்க, எவ்வளவு அழகா சொல்றாரு. அதாவது 2ஆம் இடத்துல போய் நல்ல கோல் நிற்கணும் பாருங்க. அதான் வாறுகோள் வாரும் ஏறுகோள் வாக்கிலில் நிற்க வாக்கிற்குரிய கோல் போய் ஏறிய பிளவானாய் ஆட்சி உச்சம் பெற்று நிற்க பேருள்ள மரண காலம் பெற்று பிசகாத பாக்கியங்கள் அவன்கிட்ட காசு இருந்துக்கிட்டே இருக்கும். வாரும் தீங்கில்லை என்று வள்ளுவர் உரைத்தாரு, வாரும் வல்லமை உள்ளேர் உரைத்தாரு என்னாரு. அடுத்தாப்புல சில பேர் கேட்போம், நான் கல்யாணம் பண்ண போகிறேன், எனக்கு வருகின்ற மனைவியாளால் எனக்கு செல்வம் சேருமா? இல்லை என் பையன் இருக்கிறான், இந்த பையன் எனக்கு சம்பாரித்து கொடுப்பானா? மகன் கேட்பான், எங்கள் அப்பையும் சம்பாதிப்பாரா? இதுக்கு ஜோதிடத்தில் என்ன வழி? நேர்பெறும் 7 கோளும் நிலைபெறும் 2 கோளும் சீர்பெற 1 நிற்பானாயில் பாருங்க, திரவியம் மனையாளால் சேருமே. கூர்பெறும் 5 ஒன்பானின் கோல் போய் வாக்கில் நிற்க வாக்குக்குடையவன் கூடிட சீர்பெறும் லக்கின கோளுடன் சேர்ந்திட தந்தை மகனால் வாழ்வு சாற்றேனார். ஒன்றும் கிடையாது, எளிமையான பாடல். இதெல்லாம் கார்க்கையர் நாட்டிலிருந்து எடுத்தோம். பார்த்து அந்த புத்தகம் கிடைச்சுன்னா நீங்கள் படித்து பாருங்கள், நல்லா இருக்கும். ஒரு ஜாதகத்திலே 2 குடையவரும் 7 குடையவரும் சேர்ந்து லக்கணம் சம்பந்தப்பட்டால் அவன் மனைவியால் செல்வத்தை அனுபவிப்பான். அதே போல 2 குடையவனும் 9 குடையவனும் லக்னாதிபதியோடு சம்பந்தப்பட்டால் யார் அனுப்பான்? தந்தையால் பொருள் வந்து சேரும். 2 குடையவரும் 7 குடையும் சேர்ந்து 5ஆம் அதி சம்பந்தப்பட லக்னா 2 குடையவரும் 5 குடையவரும் லக்கணம் சம்பந்தப்பட்டால் மகன் சம்பாதிப்பான். 2 குடையவரும் 4 குடையவன் சேர்ந்து லக்கணம் சம்பந்தப்பட்டால் அம்மா சொத்து உனக்கு வந்து சேரும். 2 குடையவரும் 3 குடையவன் சேர்ந்து லக்கணம் சம்பந்தப்பட்டால் தம்பி அண்ணன் தம்பி சொத்து இவனுக்கு சேரும்.
2:10 சம்பந்தப்பட்டு லக்னாதிபதி சொன்னார், தான் செய்கின்ற தொழில் சீரு சிறப்புமாக பணம் சம்பாதித்தான். இதை விட அரிமான பாட்டு என்ன இருக்குங்க? சாற்றிய வாக்கிற்குள் போய் தனித்து லக்கினத்தில் வாழ ஏற்றிய லக்கினக்கோள் இரண்டிலும் மாறி நிற்க பாருங்க, தோற்றிய பாவங்கள்லாம் தொலைந்து பனிபோல் நீங்கி நாற்றிசையும் கீர்த்திமானாய் நன்மை மிகு வல்லவனாய் வாழ்வானார். லக்னாதிபதியம் 2 குடையவரும் ஒருவருக்கு ஒருவர் மாறி நின்று அந்த திசையோ 2 பேர்த்துடைய திசையோ புத்தியோ வந்துச்சுன்னா, நீ ஏற்கனவே அஷ்டமாதி திசை 6ஆம் அதிபதி திசை நடந்து பலவிதமான துன்பத்தை அனுபவித்து வந்தாலும் அந்த கஷ்டமெல்லாம் நீங்கி இந்த திசை வந்துச்சுன்னா அருமையான யோகம். அதான் நாத்திசையும் கீர்த்திமான நன்மை மிக நிதியோடு வாழ்வானார். அடுத்தாப்புல உத்தம மதியின் வாக்கை உளவிய வெள்ளி பார்க்க உத்தம மதியின் வாக்கை உளவிய வெள்ளி பார்க்க அத்தலத்துக்குடையோனும் அன்புடன் சுபலுடன் கூடி நிற்க வெற்றியாம். சுபலோடு மேவி நின்றபோது கொற்றவன் மாறன் அவனுக்கு குறைவில்லாம் வாழ்வுண்டாம் கூறினார். பாட்டு படிக்கும்போது ஒன்றுமே தெரியாத மாதிரியே இருக்கும். அதனுடைய பொருளை உணர்ந்தாதான் அதனுடைய சுருக்கம். எந்த ஜாதகமாக இருந்தாலும் லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தை சுபர் பார்த்தாலும் சந்திரன் என்ற வீட்டிற்கு சுப பார்த்தாலும் நல்ல பலன் கிடைக்கும். அதான் உத்தம மதியின் வாக்கை உலாவும் வெள்ளி பார்க்க. அப்ப வெள்ளி பார்க்கணும் எத்தனாம் இடத்துல இருந்து பார்க்கணும்? மதிக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடத்துல இருந்தால் 2ஆம் இடத்தை பார்க்க முடியும். அப்ப 8ல் போச்சுன்னா மதிக்கு 8ல் சந்திரன் போச்சா அவர் அவ்வளோ சிறப்பு இல்லைன்னு நினைக்கக்கூடாது. 2ஆம் இடத்தை சிறப்பு அதில் தீக்கி இருக்கத்தான் செய்யும். 7ஆம் இடத்துல மதிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரனை காட்டிலும் மதிக்கு 8ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் நன்மை செய்யும். அது வேற வழியில் அவனை எழுதிருக்கிறோம். இப்ப இது எவ்வளவு அழகானுங்க. அதுவே மதிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காருன்னு வச்சுங்க, மிகப்பெரிய யோகம். பஞ்சமகா புருஷ யோகத்தில் ஒரு யோகம் சொல்லுவாங்க. பாரப்பா பால்மதிக்கு 4 வெள்ளியில் நிற்க விளங்குகின்ற வெள்ளிக்கு 4 அம்புலியில் நிற்க பாருங்க. பாரப்பா பால்மதிக்கு 4 வெள்ளிக்கு நிற்க வெள்ளிக்கு 4 இந்துவுக்கு நிற்க ஈரப்பா இடிபோல் குமுறுமடா தாரயோகம் சொன்னாரு. சீரப்பா ஜென்மனுக்கு சிவகை நாடி சிறப்பாக வாழ்ந்திருப்பான் நிலமும் குட்டும். அப்ப சந்திரனுக்கு 4லே சுக்கிரன் இருந்தா யோகம். அதே போல லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை சுக்கிரன் பார்த்தாலும் யோகம். சொல்லப்பா சுடர்வெள்ளி 8ல் நிற்க சுகமான கட்டில் மெத்தை மாடகூடம் அல்லப்பா அகம்பொருளும் நிலமும் கிட்டும் அப்பனே அரசாங்கத்தில் ஊழியம் செய்வான் காலைனா. அடுத்தது அழகான கூறும் வாக்குக்கோள் போய் குலவிய ராசிநாதன் ஏறிய திசை சித்திரத்தில் திரவிய லாபங்களாம் மாறிய வாக்குக்கோள் போய் வக்கரித்து நிற்குமானால் மீறிய நாள் உதிக்க விஜயம் போய் செய்ப்பான் மன்னானா. இந்த பாடல்லாம் நீங்க போய் எந்த போய் பாட்டாலும் இதுக்கெல்லாம் அசைக்க முடியாத பாட்டுங்க.
இந்த பொருள் சொல்கிறோம் பாருங்க. ஒரு ஜாதகத்திலே 2 கூடையவன் கெடாமல் போய் எங்கே இருக்கான்னு பாருங்க. அவன் கூட யார் சேர்ந்து இருக்கிறாளோ அந்த சேர்ந்தவன் திசையிலே வந்து இவனுக்கு செல்வம் சேரும், நல்லவனாக இருந்தான். இவன் உட்கார்ந்து இருக்கிற வீட்டுக்குடையவன் எங்கே போய் இருக்காருன்னு பார்த்துங்க, அந்த வீட்டினுடைய அதிபனுடைய திசை நடந்தாலும் இவனுக்கு செல்வம் சேரும். அதனால தான் சொன்னார், கூறிய வாக்குநாதன் குலவிய ராசிநாதன் ஏறிய திசை சித்திரம் அதனில் திரவியம் சேரும், திரவியம் தன லாபங்களாம். அடுத்த ஒரு நாள் அடுத்த அடி அடிச்சார் பாருங்க. மீறிய வாக்குக்கோள் போய் வக்கரித்து நிற்குமானாய். 2ஆம் வீட்டு அதிபதி ஒரு ஜாதகத்தில் வக்கரம் பெற்றிருக்காருன்னு வச்சுங்க. நம்ம எடுக்கிற பலன் நம்ம இதுவரையிலும் கேட்டுருந்தாலும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, வக்கரம் போட்டு போச்சு, இவன் காசு இருந்தா எவ்வளோ செலவு பண்ணிடுவேன், நிற்காதுமாங்க வக்கரம் பெற்றதுனால. ஆனால் எந்த ஒரு ஜாதகத்திலே 2ஆம் வீட்டு அதிபதி வக்கரம் பெற்று இருந்தால் அவன் உள்ளூரில் தொழில் செய்யக்கூடாது. உள்ளூரில் தொழில் செஞ்சால் அவன் தொழில் சிறப்பாக இருக்காது. அந்த தொழில்னால் அவனுக்கு வருமானம் கிடையாது. அவன் போடா வெளியேன்ட்டார். அதனால தான் மீறிய நாள் உதிக்க விஜயம் போய் ஜெயிக்குமாம். விஜயம்னா என்னதுங்க, வெளி தேசம். அந்த ஊரை விட்டு கிளம்பி வெளியில் போய் தொழில் செய்ய. என்னுடைய ஜாதகத்தில் 2ஆம் வீட்டு அதிபதி வக்கரம் செவ்வாய். எங்கள் ஊரில் சுற்றி சுற்றி கேட்டேன்னு வச்சுக்க, இந்த பாரிய தொட்டியம் பெரிசான்னு ஒருத்தன் ஜோசியத்தில் பேசிக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா, அப்படியாப்பட்ட ஆள் இந்த சுற்று பக்கத்தில் எவனுமே கிடையாது, எடுத்து சத்தியம் பண்ணி எழுதி கொடுத்துட்டு போயிடலாம். ஏன்னா ஏம்புகள் என் ஊரில் கிடையாது. அதான் பாருங்க, இந்த 2 அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், ஓஹோ வாக்குகோல் வக்கரித்து நிற்குமானால் மீறியே ஜெயம் போய் ஜெயிக்குமாமா. வெளியூரில் தான் அவருக்கு புகழ். நீங்கள் யாராக இருந்தாலும் சரிங்க, எந்த கோள் வக்கரம் பெற்று 2ஆம் அதிபர் வக்கரம் பெற்றுச்சா ஒன்றும் கவலைப்படாத தம்பி, உன் தொழிலை மாற்றிக்கிட்டு வேற ஊடு இடம் பெயர் சொல்லி பாருங்க, அவன் சரியா சிறப்பாக அவன். அடுத்ததாக ஒரு அழகான பாட்டுங்க. ஜெயிக்குமாம் வாக்குக்கோளும் வளர்கின்ற லாபக்கோளும் மாறி நிற்க இயற்றிய தலங்கள் இருவரும் மாறி நிற்க, இருவரும் கேந்திரமாய் நிற்க தோற்றிய பாவமெல்லாம் தொலைந்து அல்ல குயிர்குற்றம் கமலனாரே குணங்கள் கோடி தேடி, உயிர்குற்றம் கமலனானே குணங்கள் கோடி தேடி வாழும் உயிர்க்கெல்லாம் தலைவன் இவனே என்று சாட்டலாமா. 2 கூடையவரும் 11 கூடையவரும் சேர்ந்து மாறி நின்றுட்டாலும் அடுத்தாப்புல 2 பேரும் சேர்ந்து கேந்திரங்கள் நின்றுட்டாரு. அதுக்கு ஒரு அழகான வார்த்தை போட்டார், குயில் குற்றம்னாரு. இருந்தாலும் என்னைய இந்த புஸ்தகத்தில் இப்படி இருக்காரு, குயில் குற்றம்னா என்ன, எங்கே போய் தொலைவி பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சது, இவன் அதிக உழைக்காம சம்பாதிச்சுதான் தலைவனாயிருவார்னா. யாருன்னே தெரியாது, எப்படியோ ஒருத்தர் சீட்டு கொடுத்தான், ஜெயிச்சு ஓஹோ ஆகோ. அப்போ இந்த குயில் குற்றத்துக்கு என்ன விளக்கம் சொன்னார்னா, இந்த குயிலுக்கு அடக்காக்க தெரியாது, அதுக்கு என்ன அழகாக அந்த வார்த்தையை தேர்ந்தெடுத்திருக்காரு அவர். இந்த குயில் போய் எங்கே போய் முட்டை விட்டு வந்துருமா, காக்கா குயில் கூட்டில். அது காக்காய் குஞ்சு பொறிச்சு ஆனோன்னா அது நல்லா வளர்த்து அது விட்டுருமா. அதனால் இவன் இந்த 2-11 சேர்க்கை 2-11 மாறி நிற்கிறது. இவர்களெல்லாம் என்ன பண்ணுவான்னா உழைக்காமலே தலைவனாகிடுவான், செல்வம் சேர்ந்துடும். அதுக்காக தான் சொன்னார், உயிர்குற்றம் கமலனாரே கோடி தேடி வாழும் உயிர்க்கெல்லாம் பாருங்க தலைவன் என இயம்புவானேனா.
அடுத்தது கலை தெரிந்துரைக்கும் வாக்கிலில் லக்னேசன் இருந்திட நிலைபெறும் இரண்டில் கோயில் நின்றிட 11ஆகில் நிலைபெறும் இரண்டின் கோயில் நின்றிட 11ஆகில் நலருணும் நக்கினத்தை லாபத்தான் நின்றிட குலவிய செல்வங்கள் யாவும் பெற்று குபேரன் போல் வாழ்வானாம். இதில் 3 ட்ரையாங்கிள், லக்னாதிபதி 2க்கு, 2 கூடையோர் 11க்கு, 11 கூடையோர் லக்னத்தில் இப்படி மாறி இருந்துச்சுனால் என்னதுங்க நிதி நிச்சயங்கள் நிறைய உண்டுன்னார். குபேரனை போல வாழ்வானார். அடுத்தது முரளி, உங்களுக்காக தான் இந்த பாட்டு, நீங்கள் இதை கண்டுபிடிக்கணும். குபேரனாம் 2ஓடு ஒன்பான் லக்னத்தோடு கூடி சம்பந்தமானில் உபமையாய் மையோடு ஏங்கி கோணவன் உச்சமாயில் வீபோகமாய் இவர்கள் நிற்பானாயில் மெய்ப்பொருளை கோடி தேடி தபோதருக்கெல்லாம் அன்னபானம் அளித்து தரணியில் வாழ்ந்திருப்பானார். என்ன தலைவரை கேள்வி கேட்கக்கூடாது, தலைவர் தான் மற்றவங்களை கேள்வி கேட்கக்கூடாது. புரியாது, எனக்கே புரியாது. அரை மணி நேரம் சொல்லுங்க சொல்லுங்க. சரி, அதுவும் சரிதானுங்க. ஏற்கனவே உங்களுக்கு காசி யாத்திரை போனதுக்கு ஒரு பாட்டு சொல்லியிருக்க, அழகான பாட்டு, நீங்கள் மறந்துருப்பீங்க. வீமகவியிலேருந்து எடுத்து சொன்னேன். அதாவது 2ஓடு ஒன்பான், 2 கூடையவரும் 9 கூடையவர் கூடி, 2 கூடிய செவ்வாயும் 9 கூடையவர் சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்காங்க. 2ஓடு ஒன்பான் லக்கினம் சம்பந்தமாயே, லக்கணம் சம்பந்தப்படலை, நான் சம்பந்தப்படுத்துறாத. 2ஓடு ஒன்பான் பாருங்க, 2 9, 2ஓடு ஒன்பான் கூடி லக்கணம் சம்பந்தமாயில் உபாயமா மையோடு ஏங்கி கோணவன் உச்சமாகில் 9க்குள்ள 9 அல்லது 5, இந்த 2 கோளில் யாராவது ஒரு உத்தமம் இருக்கணும். மையோடு வேங்கி வீ போகமாய் இவர்கள் நிற்க, பிரச்சனைகள் நல்லா இருக்க, வீ போகமாய் இவர்கள் நிற்க மெய் பொருளை கோடி தேடி தபோதர்களுக்கெல்லாம் அன்னதானம் அளித்து தரணியில் வாழ்ந்திருப்பாருனாங்க. இப்போ என்ன அதுக்குரிய பொருள் என்னென்னா, ஒரு 9ஆம் இடம் என்னதான் இந்த மோட்சம் பக்தி எல்லாத்தையும் கொடுக்கறது 9ஆம் இடம். அந்த 2 9 சேர்ந்து லக்கணம் சம்பந்தப்பட்டிருக்கணும். இப்போ இவருக்கு என்ன லக்கணம்னா, லக்கணத்திலே உச்சம் பெற்றிருக்கு சனி. அந்த உச்சம் பெற்ற சனியானது 10ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 1 2 9 சம்மந்தப்பட்டுச்சிங்களா. கொஞ்சிட்டு கோணவன் யாருங்க, சனி உச்சம் பெற்றிருக்கா. ஆகவே இந்த உச்சம் பெற்ற காரணத்தினால் இவர் கொரோனா காலத்தில் யாருடைய உதவியும் இல்லாமல் தானே சமைச்சு தக்காளி சோறு புளி சோறு அதெல்லாம் கிண்டி பொட்டலம் போட்டு எல்லாத்திட்டும் கொடுத்தார். அப்போ அந்த அன்னதானம் வழங்குகின்ற இந்த பாடல் பாருங்கள் எவ்வளவு. 2 9 கூட லக்னாதிபதி சென்றால் நிச்சயமாக பக்திமான் அன்னதானம் அளிப்பதில் சிறந்தவராக இருப்பார். இந்த பாடல் ஒவ்வொரு பாடல், அதான் சொன்னேன், இதை படித்தேன். 11 பாடல் இப்பொழுது சொல்லியிருக்கேங்க. இந்த 11 பாடல் அசைக்க முடியாது. கார்கை ராஜ்லேருந்து எடுத்தார், ஒன்று கூட ஃபெயிலியர் கிடையாதுங்க. எவ்வளோ நேரம் பேசுகிறேன் எல்லாம் 2ஆம் இடம் தான். 2 11 தத்தம் ஓரைக்கும் லக்னம் தனக்கும் தனாதிபதி மறையாலும் சுத்தமோடு பலவானாகி 6 8 விரையாதிபதி கூடாமலும் சூழாமலும் ஒத்த லாபாதிபதி பாக்கியாதிபதி கூடிட்டாலும் உதயகுரு வாய் மேவிடும் வைத்த 11 பல பேர் உலாவினும் தனவான் மகாராச தனவானே என்று ஊர் சாற்றுமேனா. அதாவது ஒரு ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி தத்தம் ஓரைக்கும் லக்கணம் தனக்கும்
6-8 விரையாதிபதி கூடாலும் நேராகலும் சேரக்கூடாது. அவ்வாறு இருந்தால் அவ ஊரிலே மகராச தனவான் யோகம்னு சாற்றுவாயினார். 11 குடையவனும் பாருங்க, 11 குடையவனும் 2 குடையவனும் நலமாக பரிவர்த்தனையாக, 11 குடையவனும் 2 குடையவனும் நலமாக பரிவர்த்தனையாகி விதி 1 கேந்திரம் கோணங்களில் இவர் இருக்க அல்லது பார்க்க குதிகொண்ட தனுசு மீனம் உதிரன் சனி மேவிட குளிர்ந்த கும்பம் மகரந்தன்னில் விதி கொண்ட இவர்கள் இருப்பாராயில் தனவானுக்கு தனவான் யோகமேன்னு சாத்தினார். இப்போ இந்த பாடலில் 2:11 தான் சொன்னார். இதில் ஒரு முக்கியமான கருத்து சொன்னார். செவ்வாயை சனியை எடுத்துக்கிட்டாரு. இந்த உதிரன் சனின்னாரு. உதிரன்னா செவ்வாய். இப்ப தனுசையும் மீனத்தையும் எடுத்துக்கிட்டு கும்பத்தையும் மகரத்தையும் கும்ப இந்த 4 ராசியை எடுத்துக்கிட்டாரு. தனுசுக்கு 2 குடையவராக 11 குடையவராக, தனுசுக்கு 2 குடையவராகவும் 12 குடையவராகவும் வருகிறது சனி. மீனத்திற்கு 2 11 குடையவர் வந்திருக்காங்க. இவங்க இருந்தாலே இவங்களுக்கு தனயோகம் எங்க இருக்குன்னா கேந்திரத்தில் இருக்குமா பார்த்துக்கணும். அதனாலங்க எந்த ஒரு ஜாதகமாக இருக்கும் சொல்லுகின்ற பொழுதே உங்களுடைய லக்கணத்தை மனசில் வச்சுங்க. லக்கணத்தில் இருந்து அடிங்க, சரியாக இருக்கும் சொல்லி எனக்கு சொல்லி இன்னும் ஒரு 15 பாட்டு இருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் விட்டுட்டேன். ஒரு பெருந்தன்மையோக விட்டு அழகான பாட்டுங்க. 2ஆம் அதிபதி உச்சம் பெற்று நிற்க, 2ஆம் அதிபதி உச்சம் பெற்று இருக்குங்க. 6 குடையவனும் 2ஆம் அதிபதி போற்றும் சுவருக்கு கேந்திரத்தில் நிற்க, அதாவது 2ஆம் அதிபதி உச்சம் நிற்க 12ஆம் அதிபதி கேந்திரத்தில் இருக்கணுங்க. பஞ்சு மெத்தையில் துயிலுகின்ற யோகமா. திரண்டமாதிபரிய திரண்ட பசிய கொடுங்கோட்கள் நோக்காது இருப்பானாயில் திரண்ட தென்மா செல்வம் யாரும் இவனுக்கு சேரும்னாரு. நன்றிகொள் 2ஆம் அதிபவன், இது கௌசிக பாட்டுங்க. இன்னும் குமாரசாமி பாட்டுலாம் இந்த வரிசையா இருக்குதுங்க. நன்றிகொள் 2ஆம் அதிபதியின் நச்சுபருடன் கூடி நிற்க துண்டிகொள் லாபநாதன் சுபருடன் கூடி நிற்க. பாருங்க, துண்டிகொள் லாபநாதன் சுபருடன் சேர்ந்து நிற்க. நன்னலிகொள் 2ஆம் அதிபதி நட்சுபராக இருப்பின் வாழ்க்கையில் அதிகமான செல்வம் பெற்று வாழ்வான்னாருங்க. கடைசியாக ஒரு பாட்டு சொல்லி முடிக்கிறான். பணத்தை வாழ்ந்ததுக்கெல்லாம் நிறைய சம்பாதிப்பதற்கு ஒரு தான். என் பணத்தை எப்படி ஊக்கியளித்தனா எவன் செலவழிப்பான், எப்படி செலவழிப்பான், அதுக்காக ஒரே ஒரு பாட்டு. கிட்டிய வாக்கை பார்த்தோன் கேடில்லா வாக்குநாதனும் திட்டமாய் அஸ்தமிக்கின் திரைந்திடும் அத்திசை காலத்தில். பாருங்க, திட்டமாய் அஸ்தமிக்கின் அத்திசை காலந்தன்னில் நட்டமாம் கோச்சாரத்தில், கோச்சாரம் நட்டமாம் கோச்சாரத்தில் நடுங்க வரும் துஷ்டர்களாலும் மட்டிடும் கமலமுனி வருபலன் உழைத்தாரேனா. அப்ப 6 8 குடையவர் இந்த வாக்குநாதனோடு சம்பந்தப்படுகின்ற பொழுது அந்த காலத்திலே கோச்சார கிரகம் சேருகின்ற பொழுது கண்டிப்பாக பணத்தை இழப்பான். ஆன
லக்கினநாதனும் அன்றின் வாக்குநாதனினும் தானின் தானமாய் மூன்றில் நின்றால் சகோதரரால் பொன் நாசமேனா. ஈனமாம் 5, 9 குடையவர்கள் 5, 7, 9 குடையவர்கள் ஊனமாக 5க்கு 9 இவர்கள் நிற்க ஊனமாகும் பொன் தந்தை மகன் பெண்டீரால் சாற்றினார். ஒரு பாட்டு சொன்னேன். 2 குடையவனும் 7 குடையவனும் சேர்ந்து லக்கணத்தில் இருந்தால் மனைவியால் செல்வன்ற ஒரு சொன்னான். இப்போ கேட்டுருப்பீங்க. ஆனால் இப்போ சொன்ன பாட்டு 2 குடையவரும் 7 குடையவனும் சேர்ந்து லக்கணம் சம்பந்தப்பட்டால் மனைவியால் பொருள் நஷ்டம்னா என்ன அப்படி சொல்றீங்க இப்படி சொல்ல இல்லை. அதனால தான் ஊனமாம். இந்த 2 பேர்த்தில் யாராவது 3 பேர்த்தில் ஒருத்தர் வந்து என்ன இருக்கணும், நீசம் பெற்றிருக்கணும். 8 குடைய சம்பந்தமாக இருக்கணும். அப்படின்னா இவர்களால் நாசம். முடிச்சிடறேன் பாப்பா. அதே போல 2 குடையவரும் 9 குடையவரும் லக்னாதிபதி சேர்ந்து இருக்க 9 குடையவன் நீசமாகனா தந்தையால் பொருள் நஷ்டம். 2 குடையவரும் 5 குடையவரும் சேர்ந்து இருக்க லக்னாதிபதி சம்பந்தம் இந்த 3ல் யாராவது ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருந்தால் மகனால் பொருள் நஷ்டம். இப்படி எடுக்கணும் பலன் என்று சொல்லி இவ்வளவு காலமாக இவ்வளவு நேரமாக எனக்கு பேச வாய்ப்பளித்த தலைவர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்கள் மிக அற்புதமான முறையில் நெட்டெடுக்கு மட்டுமில்லை, பாடல் சொல்லி அதற்குரிய விளக்கத்தையும், தர்ம கர்மாதிபதி யோகம் ஒவ்வொரு பாவகத்தையும் எதை சார்ந்து வருகிறது, எந்த கிரகத்தை தொடர்பு வருகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப அற்புதமான முறையில் மிக சிறப்பான முறையில் ஐயா அவர்கள் விளக்கத்தை கொடுத்தார்கள். ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றி சிறப்பு செய்ய இருக்கின்றது. உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோடு என்கின்ற முருகேசன் ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஐயா அவர்களுக்கு இந்த மேடை முதல் முறையாக இந்த மேடையில் நம்ம அறிமுகப்படுத்தி வச்சு நிறைய கருத்துக்களை இந்த இடத்துல பதிவு செய்ய இருக்கிறார். அதாவது ஒரு ஜோதிடர் ஆகணும்னா அவருடைய ஜாதகத்தில் எந்த அமைப்பு இருந்தால் மிக விரைவில் அவருக்கு அற்புதமான முறையில் ஜோதிட வழிமுறைகள்லாம் அவருக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு சிறப்பான ஒரு வழிமுறைகளை பற்றி அவருடைய அனுபவத்தில் நிறைய விஷயத்தை இந்த இடத்துல பதிவு செய்ய இருக்கின்றார். ஐயாவுடைய ஒரு உற்சாகமான ஒரு பேச்சை எல்லாரும் உற்சாகப்படுத்தினா ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படின்றதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு ஐயா அவர்களை பேச வருமாறு வருக என அன்போடு அழைக்கின்றோம். வாங்க ஐயா.